வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் புருஷனை வந்து அப்படியே பாசமாக ஆசையாக பார்த்துக்க போகிறேன். ஸோ அவர் வந்து எனக்கு அடிமையாக மாற போகிறார். இது எப்போ? அது ஆக்சுவலாக நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அந்த இது பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, இப்போ வந்து எனக்கு டீ வேணும் பாபா, நல்லா சூடா சூப்பரா ஒரு டீ வேணும். ஸ்டார்ட்டா? அப்போ நிஜமான அடிமையா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். ஆரம்பனா நான் உங்கள் அடிமை அப்படி நீங்க தான் சொல்லணும். சரி, ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சூடா ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ போய் டீ எடுத்துட்டு வாங்க போங்க. நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும். எழுதுறதெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் கேட்கணும். அக்கவுண்ட்ஸ்லாம் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு கேளு. ஐயோ சாரி, சொல்லுங்க என்ன வேணும்? என்னையே மரியாதை இல்லாம பேசுறீங்களா? அடிமை தான், சொல்ற வேலையை தான் செய்யணும். எதிர்த்து பேசக்கூடாது. நான் சொல்றத டிலே பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நான் எது சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும். ஓகேவா? ஸோ டக்குன்னு போய் டீ எடுத்துட்டு வாங்க பாப்போம். எவ்வளோ டக்குன்னு வராங்கன்னு நானும் பார்த்துடுறேன். ஆக்சுவலாக என்னன்னா, டீ நான் வந்து வச்சுட்டேன். திரும்ப இன்னொரு வாட்டி குடிக்கணும் அப்படின்றதுக்காக டீயை சூடு பண்ணி எடுத்துட்டு வர சொன்னா சூடே ஆகல. மூஞ்சி கட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்ல, சூடா இருக்குல்ல, அதுக்கு சொன்னேன். நான் தான் உங்க முதலாளி, நீங்க என்னமோ முதலாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சூடா இருக்கான்னு செக் பண்றதுக்காக இங்க காட்டுங்க. இல்ல வேண்டாம், நான் ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டுறேன். கை காட்டுங்க. இல்ல வேண்டாம், உங்க கிளாஸ் தொட முடியல. இருக்கு. சரி, ஓகே. இந்தாங்க பிஸ்கெட். இல்ல வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேலை சொல்லலாம்னு பார்த்தோம்னா, 2 நிமிஷம் உட்காரட்டும் பாவம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டிலில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க பாப்போம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஸோ அவர் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் துணி துவைக்க போட்டிருக்கேன். நிறைய துணி இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து காய வைக்க சொல்லுங்க. பாட்டில என் கையில கொடுத்தா எப்படி? என் கையில ஒரு பக்கம் டீ இருக்கு, ஒரு பக்கம் ஃபோன் இருக்கு. என்ன வச்சுங்க சைடுல. ஸோ நெக்ஸ்ட் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. சூப்பரா சுடு தண்ணியில துணி துவைச்சிருக்கான். சுடு தண்ணியில துணி துவைச்சிக்குதா? ஆமா, வாஷிங் மிஷின்ல இருந்து எடுத்து போட்டு காய வச்சிருவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்களா? இன்னைக்கு நான் ஃபுல்லா எஜமானி அம்மா. ஓகே, எங்களுக்கு முதலாளி ஆகிறதுக்கான டைம் வரும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வேலையை பாருங்க, சரியா? எஜமானி கிட்டயே எதிர்த்து. அண்ட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள்ன்றதுனால இந்த வருஷத்துக்கான எல்லா பண்டிகைக்கான போனஸும் தேவைப்படுது. இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். உங்களுக்கு நாங்க சம்பளம் தந்து வேலைக்கு வைக்கல. எங்க போயிட்டாரு? நான் என்ன சம்பளத்துக்கு வேலை வைக்கிறேன் நான் சொன்ன, வேலைக்காரனை வைக்கிறேன் நான் சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நோ, எஜமானி அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. டீ குடிச்சு முடிச்சாச்சு. டம்ளரை நம்ம கீழேயே வச்சிடலாம். நம்ம பார்த்தீங்களா, துணி எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து போட்டுட்ருக்காரு. இது எவ்வளோ பொறுப்பாக அவர் வந்து காய வைக்க போகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து மனுஷன் தூக்கிட்டு வராரு. அப்படியே டக்குன்னு ஃபேன் போடுங்க பார்ப்போம். ஏய், ஏன் மேலெல்லாம் வைக்கக்கூடாது, ஏன் மேலேயே வைக்க வரீங்க? அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. அதெல்லாம் முடியாது. எஸ், சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் துணியை காய வைக்கிறதுக்காக வந்துட்டார் வெளியே. நம்ம வந்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கிளாராக இருக்குது. ஸோ வெயில் வேறு பயங்கரமாக இருக்கு, நம்ம உள்ளே போயிடலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.
காய வச்சிட்டீங்களா? காயவும் வச்சுட்டேன். கொடியா ஒரே ஒரு நாள் தாங்க துணி துவைக்க போட்டது. ஐ மீன் துணி துவைக்க போட்டது கூட என்னமோ நான் தான். காய வைக்க சொல்லிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். இங்க பாருங்க, கயிறை பிச்சிட்டார். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு அவர் கட்டுவாருன்னு வேற எனக்கு தெரியல. ஐயோ, நான் அவரை வேலை வாங்கலான்னு பார்த்தா அவர் எனக்கே திரும்ப வேலை வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. என்னமோ ஒன்று. சரி, ஓகே, அவர் ஃபைனலாக வந்து ஒரு வழியாக துணி எல்லாத்தையும் காய வச்சிட்டார். அடுத்தது வந்து ரொம்ப சுலபமான ஒரே ஒரு வேலை. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சமைச்ச பாத்திரங்களை மட்டும் அடுக்கி வச்சிருக்கேன். அதை கழுவிடு. You mean vessel washing? Of course. ஆமாம். எஸ். Okay. என்ன மனுஷன் எதுவும் பேசாமல் போகிறாங்க. பேசாமல் போனாவே ஏதோ ஒரு வில்லங்கத்தோட தான் போவாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தமிழ் poet. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். One day I will get my turn. பட் பாவங்க, அவ தான் எல்லா வேலையும் செய்யறா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பாவம் செஞ்சுட்டு போவோம். ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்கும் போது டாஸ்கே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ பார்ப்போம். எப்படியும் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 மாசம் ஆகுங்க. அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதுக்குள்ள வந்து ஆக்சுவலா அது உடனே பண்ணாதான் சுவாரஸ்யம் இருக்காது. கொஞ்சம் ஆகப்பட்டு தள்ளி போட்டு பண்ணும்போது ஆக்சுவலா இப்போ வாங்குறது வந்து நான் பழியோ ஏதோ எல்லாம் கிடையாது. இது வந்து நிறைய பேர் வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க. ஒன் டே அவர் அடிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் ஏதோ ட்ரை பண்றேன், ஓகேவா? ஆனா நீங்க அது வந்து எனக்கு நாளைக்கு திரும்ப பெருசா வேலை பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க. ஒன்னொன்னும் போய் ஃபர்ஸ்ட் துணி கயிறை கட் பண்ணிட்டீங்க. இது கஷ்டப்பட்டு துவைச்சி இருக்குங்க மிஷினு. அது பக்கெட்ல போட்டு வந்து வைக்கலாம்ல எங்கேயாவது ஒரு டேபிள் மேல. அங்கதான் அவ்வளோ டேபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. போயிட்டு ஒரு பேண்ட் எடுக்கிறேன்ற பேர்ல 4 பனியனு 2 சுடிதாரு எல்லாத்தையும் கீழே போட்டு அது குப்பையாக்கி காய வச்சிருக்காங்க. திரும்பவும் நாளைக்கு நான் தான் துவைக்கணும். ஓடிட்டாரு பாத்தீங்களா? பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு சமையல் அறையில பாத்திரம். சரி, ஓகே, அவர் பாத்திரம் எந்த லட்சணத்தில் விளக்குறாருன்றத நம்ம வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபோனை அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன். ஸோ டைம் லேப்ஸில் போட்டுறேன். ஏன்னா வந்து அவர் விளக்கு ஸ்லோக்கெலாம் வந்து வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான் முடியும். டைம் டியூரேஷன் ஈஸியாகிடும். ஏதோ பாத்திரங்கள். எஸ், நாங்கள் இருக்கிறது இன்னும் 2 பேர் தான். ஆனால் எனக்கு இவ்வளோ பாத்திரம் விழுதுனே தெரியல. டெய்லியும் இவ்வளோ பாத்திரம் வருது. டெய்லியும் நான் இவ்வளோ தான் கழுவுறேன். ஸோ ஒரு நாள் அவர் கழுவட்டும், அதோட கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். எங்கே வைக்கிறது? இங்கே வைக்க முடியாது. நான் வேலைக்கிட்டு நானே வரேன் வெளியே. இல்லை இங்கே வச்சிடுறேன். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் லேப்ஸில் நான் போட்டுடுறேன், ஓகேவா? முதலாளி. எஸ், முதலாளிடா. இது தொழிலாளி. ஓகே, நான் டைம் லேப்ஸில் போட போகிறேன். எனக்கு ஒரு கேரி பேக் வேணும். எதுக்கு? குப்பையெல்லாம் போடுறதுக்கு. அதை நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. தொழிலாளி, உனக்கு தான் தெரியும். நீங்க தான் முதலாளி, உங்களுக்கு தான் எது எது எங்கெங்க இருக்குதுன்னு தெரியும். சரி, கதவுக்கு பின்னாடி இருக்கு. லைட் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஐயோ, ஒரு வேளை நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், உதவி பண்ணலாம். சரி, ஓகே, இங்க இருந்தா அப்படிதான். அவர் எதையாவது ஒண்ணு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னையும் அவர் பண்ண விட்டுருவாரு. சோ அதனால நான் என்ன பண்றேன், அதை டைம் லேப்ஸ்ல போட்டு நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
ஸோ ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் வளைக்கி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மேடம் என்ன வேலை தர போகிறாங்கன்னு தான் தெரில. பார்ப்போம். நான் பாத்திரம் நான் வளைக்கிட்டேன். அதுக்குள்ளையா? அதுக்குள்ளையா? ஐயோ எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரமா? வாய்ப்பில்லையே. எதையாவது ஒரு கொளறுபடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, எனக்கே தெரியும். பாருடா. ஓகே, அவர் வந்து இந்த டாஸ்க்கையும் ஒழுங்காக முடிச்சிட்டாரு. ஏதாவது முடிக்கலன்னா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன், வேலைக்காகலையே. சரி ஓகே. அப்புறம் பின்னாடி அது என்னது, வாஷிங் மிஷினோட சுவிட்சை கழட்டிட்டீங்களா? லைட் சுவிட்சை போட்டு கதவை சாத்திட்டு வாங்க. உட்கார விடக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அலப்பறை பண்ணிட்டே இருக்கும். போய் கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. ஐயோ, கண்ணு முழிச்சு வேலை பார்த்து காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்க கேவலமா இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என் வேலைகள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு ஃப்ரீயா இல்ல, இன்னும் இருக்கு, வேலை இருக்கு. இப்போதைக்கு வேலை இல்ல, அது தெரியாது. மேபி டு பி கண்டினியூவா ஈவினிங்? அதெல்லாம் கிடையாது. இப்போவே அங்க இருக்கிற வளையல் எல்லாத்தையும் அழகா செட் பண்ணி வைங்க பார்ப்போம். ஆமா, இது சொல்லவே இல்லை பாரு. ஆக்சுவலா இந்த டிசைனர் வளையல் எல்லாம் வந்துட்டு மேடமே பண்ணுது. த்ரெட்டிங் என்ன பேங்கிள்? ஸ்டோன் பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள்ஸ். இது ஒரு நாள் பண்றது நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவா vlog எடுத்து காட்டுறேன். சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கஸ்டமைஸ்ட் சின்ன குழந்தைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா வேணும் அப்படின்ட்டு அதனால அதை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, எங்க சொல்லுங்க. இங்க வைக்க சொன்னேன். இல்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு வளையல் வளைஞ்சிருக்கா. ஓஹோ சரி, டேபிள் க்ளீன் பண்ணுங்க. டேபிள் மேல 2 தக்காளி அப்படியே பாவமா கிடக்க, வெயிலுக்கு சுருங்கிடும். கூடுக்குள்ள வைக்க கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். எலுமிச்சை பழம் வெளியே இருக்கு, அதையும் தூக்கி உள்ள வைங்க. பரவாயில்லப்பா, நம்ம என்ன சொன்னாலும் அவர் செய்வார். நல்ல பையனா இருக்கு. இது அவங்களுக்காக மட்டும் நான் செய்யல, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் செய்யறேன். பாருங்க, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வீடியோவை எனக்காக லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மெயினா அந்த வாட்டர் கெட்டில் அதோட பேஸ் இல்லாம பாவம் அனாதையா கிடக்கு. இது யாரோட கிளிப்புங்க? அது நான் வந்து வாங்கிட்டு வந்தா அது அப்படியே வெஸ்ட். அது நீங்க தான் எடுத்து வைக்கணும் பொறுப்பா. சமைக்கிறீங்க? ஐயோ, எனக்கு என்ன வேலை சொல்லிட்டு ஒண்ணல மோடி. So clean up. Okay fine. மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாவம் ரொம்ப வேலை சொல்லிவிட்டோம். இதுக்கு மேலே சொன்னேன்னா அவர் வந்து அடுத்து எனக்கு வேற ஏதாவது பெருசாக ஒரு ஆஃப் வைப்பார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு. இல்லை, நான் ரெடி தான். பாவம், நீ எவ்வளோ வேலை செய்வ? பரவாயில்ல. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுதா? கஷ்டப்படுறாங்கன்றதுனாலதான் ஆண்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும். ஆண்களுக்கு இருக்க நல்ல குணம் அது. என்னால செய்ய முடியாதுன்னு எந்த ஆம்பளையுமே சொல்ல மாட்டாங்களே மேரேஜ் ஆனவங்க. இது கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. ஆனா செய்ய தெரியாத வேலையை செஞ்சு திட்டுவாங்க தான். நாங்க ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சாரிப்பா, கை வலிக்குது. சரி ஓகே, நீங்க ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ நாங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ பண்றோம்.
மேம் சூப்பரா பண்றாங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அண்ட் உங்களெல்லாம் காட்டணும்னு நினைச்சேன். இதோ நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, அழுக்காக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கர் இல்லை, பெயிண்டிங். இவங்களே பெயிண்ட் பண்ணாங்க இதெல்லாம். எப்படி அவர் நினைச்சிருப்பாரு என் பொண்டாட்டிக்கு இவ்வளவுலாம் அறிவு. எனக்கே தெரியாது ஆக்சுவலா. இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இந்த 4 பாக்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த சீனியாரிட்டிக்கு வந்துட்டு அவங்க தான் பண்ணாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணாத பாக்ஸுக்கு வந்து ஏதாவது என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த 4 கேப்ல ஆமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த 4 பாக்ஸையும் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு டக்குன்ற மைண்ட்ல வரல அது என்ன வரையலாம் அப்படின்ட்டு. நீங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் அனுப்புனீங்கன்னா சூப்பரா. ஓகே மக்களே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு ஆதரவளிச்ச அனைவருக்கும் மிக்க நன்றி. இது அனைத்து கணவன்மார்களுக்கும் சமர்ப்பணம். ஆஹா, ஓகே, பாய். பாய் பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.